1வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவதூதன், காபிரியல் தூதன் மரியாளை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறான். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி இந்த வார்த்தையை காபிரியல் தூதனானவன் அவன் மரியாளிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து பல 100 வருஷங்களுக்கு முன்பதாகவே முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை. அது மட்டுமல்லாது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலேயே அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அங்கு வெளிப்பட்டது. அவர் ஸ்திரீயின் வித்தாக வெளிப்படுவார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாக பல ஸ்தோத்திரம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகியிருக்கிறது. அல்லேலூயா, கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதற்கு மேலாக ஆகியிருக்கிறது. அந்த 4000 ஆண்டுகளுக்கும் அந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் அதற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். அந்த ஜனம் தான் இஸ்ரவேல் ஜனம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு, ஈசாக்கு யாக்கோபு, அந்த வம்சங்களை கர்த்தர் உருவாக்கி அந்த யாக்கோபுடைய வம்சத்திலே கர்த்தர் 12 கோத்திரங்களை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்து அதுல யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு யூதா கோத்திரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக முன்னறிவிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நாம பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு குறித்து நாம் பார்க்கிற போது அவர் இந்த உலகத்துக்கு அவர் பிறந்து 2025 வருஷம் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் எப்பொழுது இருக்கிறார்? இன்றைக்கு அநேக இயேசுவை அறியாதவர்களும் இயேசுவை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாதவர்களும் அவரை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், அவர் பிறந்து 2000 வருஷம் ஆச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? அவர் தெய்வமானால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க முடியுமா? அவர் முதல்ல இருந்திருக்கணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல எந்த இடத்துலயுமே இயேசு என்கிற பெயர் வரவில்லை. ஆனால் அவர் எப்பொழுது இருக்கிறார் சொன்னால் ஆதியாகமத்திலிருந்தே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க? ஆமென். அல்லேலூயா. வேதம் தொடங்கும் போது, சரித்திரம் தொடங்கும் போதே எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் இயேசுவிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வைத்து நம்ம 1 வருஷம் பைபிள் ஸ்டடி நடத்தி இருக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அந்த ஆதி என்கிற வார்த்தையே இயேசுவிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அவர் தான் சொல்லுகிறார், நான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன். அவர் ஆதியுமாக இருக்கிறார், ஆமேனாகவும் இருக்கிறார். வேதம் எப்படி தொடங்குகிறது? ஆதியில தொடங்குகிறது, ஆமேன் என்கிற வார்த்தையில முடிகிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படியானால் இயேசுவிடத்திலிருந்து தொடங்கி இயேசுவிடத்திலே முடிகிறது. அப்போ அவர் தான் துவக்கமாக இருக்கிறார், அவர் தான் முடிவாக இருக்கிறார். அப்ப இந்த உலகத்தை துவக்கமே அவரிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவரே ஆதி மந்தமும் அல்பா ஒமேகாமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அல்பா என்று சொன்னால் கிரேக்க பாஷையில முதல் எழுத்து அல்பா, ஒமேகா என்று சொன்னால் கடைசி எழுத்து. அப்போ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களே கிரேக்க பாஷை அதிகமாக பரவி இருந்தது, எபிரேய பாஷை இருந்தது, அரேமிய பாஷை இருந்தது. அப்போ அது கிரேக்க மொழி இன்றைக்கு இருக்கிற இந்த ஆங்கிலத்தை போல பிரபலமா இருந்தபடினாலே அதை அவர்கள் பிரபலமாக பேசினார்கள். அந்த கிரேக்க மொழி தெரிந்தவர்கள் படித்தவர்களாக கருதப்பட்டார்கள். அதனால தான்
ஆதி மந்தமாக இருக்கிற அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ வேதம் தொடங்குறதே இயேசுடத்துல தான் தொடங்குறது, அவரிடத்துல தொடங்கிதான் முடிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நாம் யோசிக்கிற போது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோமே. அப்படியானால் இயேசுடைய பிறப்பை குறித்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்பதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்துல மனிதர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதன் பிறந்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் எத்தனையோ மனிதர்கள் பிறக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் சாகிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தான் அது முழு உலகத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, சில வீட்டுல சோதர ஏதாவது பிள்ளைகள் பிறந்துன்னா சோதரம் அது சிலருக்கு துர்ச்செய்தியா இருக்கு. நம்ம ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைச்சோம், ஆனா பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு துக்கப்படுவாங்க சில வீடுகள்ல. ஆனா எல்லா வீடுகள்லையும் கிடையாது. ஆனா ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த சந்தோஷம் அது எல்லா நாளும் நிலைக்க, கொஞ்ச நாள் போச்சு பத்தில இந்த பிள்ளை என்னத்துக்கு தான் பிறந்தோம் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். பிறக்கும் போது சந்தோஷமா இருக்கும், வச்சு கொஞ்சம் போது சந்தோஷமா இருக்கும், அது பண்ணுகிற சேட்டையெல்லாம் பார்க்கறது சந்தோஷமா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் போச்சுமையும் அது நிமித்தமா சில வேதனைகளை அனுபவிக்கிற போது சொல்லுவார்கள், இந்த பிள்ளை இதற்கு தான் பிறந்துச்சோ தெரியலையே, இந்த பிள்ளையை பெற்றதை விட நான் பெறாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு. இப்படித்தான் நாம் அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஆனால் இயேசு என்கிற பிள்ளை அன்றைக்கு பிறந்ததை குறித்து இதுவரைக்கும் இவர் எதற்காக பிறந்தார் சொல்லி சொல்லப்படுவதற்கு ஏது இல்லாதபடிக்கு அவர் எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக, எல்லாருடைய வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படியாக, நித்திய ஜீவனுக்கான வழியை ஏற்படுத்தும்படியாக வெளிப்பட்டபடினாலே அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிறப்பு எல்லா மனுஷருக்கும் எத்தனை தலைமுறை வந்தாலும் அத்தனை தலைமுறைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற, ரட்சிப்பை உண்டாக்குற ஒரு நற்செய்தியாக இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் சொந்தம், நாம் மட்டுமல்ல முழு உலகமும் அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த நாமம் என்பதாக. அப்படியானால் அவருடைய பிறப்பை குறித்து சில காரியங்கள் அது வேதத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பின் போது என்ன நடக்கிறது, பிறந்த போது அவருடைய பிறப்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பல காரியங்கள் இருந்தாலும் சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வேதவசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி செழிக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சின்ன துளிர். அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து நான் பார்க்கும் போது அது ஒரு சின்ன துளிர் தோன்றுகிறது. அந்த துளிர் தோன்றி அந்த வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி நிச்சயமா செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சின்ன துளிராக தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல பிறக்கிற போது சின்ன துளிராக பிறக்கிறார். ஏழ்மையான குலத்துல அவர் பிறக்கிறார். தாவீதின் சந்ததியில பிறந்தாலும் தாவீதின் சந்ததியில பிறப்பது எல்லாரும் பெருமையாக மேன்மையாக நினைத்த அந்த காலகட்டத்திலே அவனுடைய சந்ததியில ஒரு சின்ன ஒரு துளிர் பிறக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த துளிரை குறித்து தான் ஸ்தோத்திரம் ஆதியாமத்தில் இருந்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறினது.
ஆமென். ஆபிரகாமுக்கு சொல்லப்படும் போது உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கலாத்தியர்கள் நிருபத்திலே நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஒரு சந்ததி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த சந்ததி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அதே சந்ததி தான் தாவீதுடைய சந்ததியிலையும் கிறிஸ்து ஒரு தொழிலாக தோன்றுகிறார். பாருங்க, இந்த கிறிஸ்து என்கிற தொழில் அது தோன்றுகிற போது சாதாரணமாக இருந்தாலும், அது அற்பமான துவக்கமாக இருந்தாலும், அதுதான் செழிக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு இதை குறித்து சொல்லுகிற போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 14வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அடிக்கட்டை செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது ஈசாயின் அடிமரம் என்று சொன்னால், இந்த மரத்தை போல அந்த மரம் துளிர்க்காதபடிக்கு அது அடிக்கட்டை காய்ந்து போய் இருக்கிறது, செத்து போய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம செழிப்பா இருந்தவர்கள் ஏதோ ஒரு காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில சரியான ஒரு முன்னேற்றம் இல்லாதபடிக்கு நம்ம தவித்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு சொல்லுகிறார், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். அப்ப எத்தனையோருடைய வாழ்க்கை வெட்டி போடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறது, தலைக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறது, ஒரு நம்பிக்கையற்று போன நிலைமையில இருக்கிறது. உங்க குடும்பத்திலேயும் கூட நிறைய விஷயங்கள் அப்படித்தான் இருக்குது. ஏதோ வாழுகிறேன் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். சிலரை கேட்டேன்னு சொல்லுவாங்க, நடைபெறும் போல இருக்கிறேன். எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன், நல்லா இருக்கீங்களா கேட்டேன், இருப்போம் அப்படிம்பாங்க. ஆனா உங்களுக்குள்ளால இந்த துளிர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய துளிர், அது நான் உங்களுக்குள்ள வேறு விடுமானால் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஈசாயின் அடிமரம் அல்லது யூத கோத்திரம் அது நல்ல தலைத்திருந்தது. ஆனால் காலங்கள் மாறின போது, யூதர்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்த போது, ஆண்டவர் அந்த யூத கோத்திரமை சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறினது. பார்த்தவர்கள், மற்ற தேசத்தார் பார்த்தவர்கள் எப்படி நினைத்தாங்கன்னா, இனி இந்த யூதர்கள் தலைக்க முடியாது, இவருடைய வம்சம் இனி ஒன்று சேராது, இவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். பாபிலோன் தேசத்துக்கு சிதறடிக்கப்பட்டார்கள், உலகத்தின் பல தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் அதே சிதறடிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே ரோமர்களுக்கு அடிமைகளாக அல்லது ரோமருடைய ஆட்சிக்கு கீழே அவர்கள் வரி கட்டி கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் அங்கே ஒரு துளிர் வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எஸ்தரின் நாட்களிலே யூதர்களை முழுவதுமாக அழிக்கும்படியாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது.
ஆனால் அந்த இடத்துல ஒரு எஸ்தரை கர்த்தர் எழுப்பினார், மொர்தெகாயை எழுப்பினார், அந்த யூத வம்சத்தை காப்பாற்றினார். ஏன்னு சொன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த யூத வம்சத்துல வருகிறதற்கு ஏற்கனவே சொல்லப்பட்டபடினாலே அந்த வம்சம் காக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம் பாருங்க, முழு உலகம் காக்கப்படும்படியாக முழு உலகத்திலேயும் இருக்கிற ஜனங்கள் அந்த மரத்தை போல வெட்டி போடப்பட்டு நம்பிக்கை இல்லாதபடிக்கு பார்க்கிறோடைய கண்களுக்கெல்லாம் செத்து போன நிலைமையில கிடக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொடுக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நமக்காக பெத்லகேமிலே ஒரு துளிர் தோன்றினது. அந்த துளிர் உங்க குடும்பத்தை வாழ வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்லுகிறாரு, என்னென்ன ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை இருக்குது, அது வெட்டி போடப்பட்டால் அது திரும்ப தலைக்கும், அதன் இலை கிளைகள் ஸ்தோத்திரம் துளிர்க்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது, இனி என் குடும்பம் நல்லா வராதுங்கிற ஒரு நிலைமை அரைச்சமயத்துல ஸ்தோத்திரம் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, ஒரு மரத்தை பாருங்க, வெட்டி போடப்பட்ட ஒரு மரத்தை பாருங்க, அடிமரம் கீழே இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பாருங்க, முழுசு மேல இருக்கலாம் வெட்டியாச்சு, கிளைகளெல்லாம் வெட்டியாச்சு, ஆனா வேறு கீழே இருக்குது. ஆனா அந்த மரம் தலைக்குமானால் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் தலைக்க பண்ணுவார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவார், மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணும். அந்த துளிர் நமக்குள்ளே முளைக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கே துளிர்க்கிறாரோ, எங்கே வேறு விடுகிறாரோ, எங்கே கிளையாக அவர் எழும்புகிறாரோ அந்த குடும்பத்தை நிச்சயமாக வாழ வைப்பார். அல்லேலூயா. உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமா மாறும், உங்க குடும்பங்களில் வறுமைகள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர்கள் மாறும். ஏனென்று சொன்னால் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி இருக்கிறது. அன்றைக்கு துவண்டு கிடந்த, அன்றைக்கு ரோமருடைய ஆட்சிக்கு கீழே அகப்பட்டிருந்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த போது ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இதை கேட்ட உடனே அங்க இந்த மேய்ப்பர்களுக்கு எல்லாம் சந்தோஷம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். சிமியன் என்கிற ஒரு மனுஷன் அவர் தேவாலயத்துக்கு வந்து இயேசுவாகிய குழந்தையை தூக்கி கொண்டு அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் காணாம இருந்த ஆண்டவரே, இதுவரைக்கும் அந்த இரட்சணியத்தை பார்க்க முடியாம இருந்தது, அந்த துளிரை பார்க்க முடியாம இருந்தது, இப்ப நான் பார்த்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ரொம்ப தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. ஆனால் இன்னும் ஒரு துளிர் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமென். அது என்ன துளிர் இருக்குன்னா, மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32வது வசனம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த கால சமயமா இருக்கிறது என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது அவர் சமீபமான வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு இளங்கிளை அம்மை துளிர் விட்டது ஈசாயின் அடிமரத்திலிருந்து. இனி ஒரு சுதரம் அத்திமர துளிர்விட போகிறது. அது ஏற்கனவே துளிர் விட்டு அது ஆயத்தமாக இருக்கிறது. இந்த அத்திமர துளிர் விடுகிற போது ஸ்தோத்திர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயவார், அவர் வருவார். அல்லேலூயா. அவர் குழந்தையாக ஒரு தடவை வந்தார், இனி அவர் குழந்தையாக வரமாட்டார். அவர் எப்படி வருவாருங்க, ராஜாதி ராஜாவாக வருவார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அவர் அழைத்து செல்லும்படியாக வருவார். அப்போ அந்த நாளுக்காக நாம் எதிர்பார்த்து இருப்போமானால் வேதம் சொல்லியிருக்கிற சுக வாழ்வு சீக்கிரத்தில் நிச்சயம் துளிர்க்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வெல்லாம் சுக வாழ்வு கிடையாது. அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் வாழ்வு தான். ஆனா நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கக்கூடிய நாள் மிக சமயமா இருக்குது.
அப்போ ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் வருகிறது. அந்த துளிர் தான் இயேசு. அந்த துளிர் எங்க துளிர்க்குதோ அந்த இடத்தை செழிக்க பண்ணும், நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற்றும். இரண்டாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78வது வசனம் 79வது வசனம். அந்த மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது பார்க்கிறோம் ஈசாயின் அடிமரம் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற போது அது ஒரு அருணோதயம். அருணோதயம் என்று சொன்னால் சூரிய உதயம், ஒரு சூரியன் உதிக்கிறது போல அதுவரைக்கும் இருந்த இருளை எல்லாவற்றை அகற்றும்படியாக சூரியன் உதிக்கிற அந்த நேரத்தை தான் அருணோதயம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை குறித்து அந்த சகரியா என்கிற அந்த பிரதான ஆசாரியர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், அந்த காலத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு பெருமிதத்தோடு சொல்கிறார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு முன்பாக அங்கே ஒரு மனுஷன் பிறக்கிறான், யோவான் ஸ்நானன். அவனுடைய தகப்பனாகிய சகரியாவும் தாயாகிய எலிசபெத்தும் மிகவும் வயது சென்றவர்கள். அந்த சகரியா ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தேவ மனுஷன். தேவாலயத்துல போய் தூபம் காட்ட போகும்போது அங்க தேவ தரிசனத்தை பெற்று நீ ஒரு குமாரனை, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று சொல்லி பெயரிட்டு சொல்லி சில காரியங்களை சொன்ன போது இவர் விசுவாசியாதபடினாலே அந்த தூதன் சொல்லுகிறார், காபிரியல் சொல்லுகிறார், நான் தேவ சமூகத்திலிருந்து வருகிற காபிரியல் என்பவன், நான் உனக்கு இந்த வார்த்தை அறிவிக்கும்படிக்கு வந்தேன். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிறைவேறுகிற நாள் வரைக்கும் நீ ஊமையா இருப்பாய். ஏன்னு சொன்ன நான் சொன்னதை நீ விசுவாசிக்காதனால நீ ஊமையனா இருப்பாய்ன்னு சொன்னபடினாலே இந்த யோவான் பிறக்கிற வரைக்கும் சகரியா எப்படி இருந்தாரு? பேசாமல் ஊமையாக இருந்தார், சைகை காட்டி கொண்டிருந்தார். இந்த யோவான் பிறந்த பிற்பாடு பெயரை எழுத்து பலகை எழுதி காட்டின பிற்பாடு அவருடைய வாய் திறக்கப்பட்டு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்கிறார். அப்ப இந்த யோவான் பிறந்த போது அவர் இயேசு பிறக்கவில்லை. அல்லேலூயா. யோவான் பிறந்த போது யார் பிறக்கவில்லை? இயேசு பிறக்கல. ஆனா இந்த யோவான் பிறந்த போது இயேசு பிறக்கவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து இந்த சகரியா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறார் சொன்னால், அந்த காலத்தில் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிற வெளிச்சத்தை தரவும் நம்முடைய கால்களை சமாதான வழியில் நடத்தவும் அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இந்த அருணோதயம் என்ன பண்ண சொன்னா, அந்தகாரம் மரண இருள் இதுல அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த காலத்தின் நிலைமைகள் எல்லாம் மாறணும். வேதம் சொல்லி இருக்கிறது, சுத்திரம், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆவது அதிகாரத்துல 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் சின்ன வெளிச்சத்தை அல்ல, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா.
ஆமென். பெரிய வெளிச்சம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கறாங்க. அப்போ இயேசு அவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துல உள்ள இருளில் இருக்கிற ஜனங்கள், கவலையில, கண்ணீரில, பாரத்தோடு, வேதனையோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறாங்க. ஸ்தோத்திரம். சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை இருளுக்குள்ள வைத்து அப்படியே அடிமைப்படுத்தி, ஸ்தோத்திரம், அந்த இருளான ஒரு அனுபவத்தில் வைத்திருந்தான். ஆனால் இயேசுவை பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் வருது, ஒரு நம்பிக்கை வருது. ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா இவர் தான் ஜீவ வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. இவர் தான் அருணோதயமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த இருளான தன்மைகளை கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, அன்னைக்கு அந்த அருணோதய சந்தித்தபடினாலே, ஸ்தோத்திரம், அந்த அருணோதயம் இன்றைக்கும், ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல நான் பார்க்கிற போது, சந்திரனை போல அழகும், சந்திரனை போல அழகும், சூரியனை போல் பிரகாசமும், சூரியனை போல பிரகாசமும், பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் என்று சொல்லப்பட்டிருக்க. மணவாட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்க. பாருங்க, ஸ்தோத்திரம், எப்படி இந்த அருணோதயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதோ, அந்த அருணோதயம் எங்க வருகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அதே போல மாறிவிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. ஒரு 2 பேர் அகதிகளாக வேற நாட்டுக்கு போனார்கள். ஒருவன் இயேசுவை அறிந்தவன், இன்னொருவன் இயேசுவை அறியாதவன். அப்போ இயேசுவை அறிந்தவன் சொன்ன காரியம் சொன்னா, எப்பொழுது எதற்கெடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவான், எதற்கெடுத்தாலும் ஜெபிப்பான், எதற்கெடுத்தாலும் வேதத்தை வாசிப்பான். ஆனால் இன்னொரு மனிதன் அது ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆனால் இவனுக்கும் காரியங்கள் நடந்தது, அவனுக்கும் அவன் வேண்டிக் கொண்ட காரியங்கள் எல்லாம் அவனுக்கும் நடந்தது. வேற நாட்டுக்கு போனார்கள். ஸ்தோத்திர. இலங்கை அகதிகளாக இருந்தவர்கள் வேற நாட்டுக்கு போய் அங்க போய் குடியுரிமைக்காக அவர்கள் எதிர்பார்த்தார்கள். தேவனை அறிந்தவன் ஜெபித்தான், காரியம் வாய்த்தது. தேவனை அறியாதவன் ஜெபிக்கவில்லை, ஆனாலும் அவனுக்கு காரியங்கள் நடந்தது. அல்லேலூயா. ஆமா. வேலைக்காக 2 பேரும் பிரயாசப்பட்டாங்க. ஒருத்தர் ஜோம் பண்ணா வேலை கிடைச்சி, இன்னொருத்தர் ஜோம் பண்ணல, ஆனாலும் வேலை கிடைச்சி. ஸ்தோத்திரம். வீடு கட்டணும்னு நினைச்சாங்க, 2 பேருக்கு நடந்துச்சு. அதை கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சாங்க, 2 பேருக்கு நடந்துச்சு. பிள்ளைங்க வேணும்னு சொல்லி 2 பேரும் நினைச்சாங்க, 2 பேருக்குமே நடந்துச்சு. ஆனா ஸ்தோத்திரம், இந்த மனிதனுக்கு, இயேசுவை அறியாத மனிதனுக்கு, இந்த சகோதரனை பார்க்கிற வேளையில கோபமாக வந்தது. நான் இயேசுவை தேடவில்லை, நீ சொல்லுகிறது போல எப்பொழுது ஸ்தோத்திரம் சொல்லுகிறது கிடையாது, எப்பொழுது ஜெபம் பண்ணுகிறது கிடையாது. ஆனா எனக்கு எல்லாம் கிடைக்குது, உனக்கு எல்லாம் கிடைச்சது. நான் விடுதலைக்காக நான் நினைத்தேன், ஆனால் எனக்கும் கிடைத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ ஜெபம் பண்ண, உனக்கும் கிடைச்சது. அப்போ 2க்கு என்ன வித்தியாசம்? நீ மட்டும் ஏன் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கிற, நீ மட்டும் எதுக்கு இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவன் கேட்ட போது, இந்த மனிதன், இந்த சகோதரன் அமைதியாக பதில் சொன்னான். என்ன சொன்னான் சொன்னா, நீ இயேசுவை அறியாதவன், ஆனால் வேறு வழிபாடு உனக்கு இருக்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றே வழிபட்டு கொண்டிருக்கிறாய். நீ வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரிடத்துல போய் நீ கேட்க முடியாத ஒன்றை நான் கேட்டு கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லி கேட்ட உடனே இவன் சொன்னானா, அப்படி என்ன கேட்கிற சொன்னா, ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே இயேசுவே உம்மை போல என்னை, அல்லேலூயா, உம்மை போல மாற்றும்.
உம்மை போல சாந்தத்தை தாரும், உம்மை போல சமாதானத்தை தாரும், உம்மை போல நான் எல்லாரிடத்திலும் உண்மையா இருக்க உதவி செய்யும், உம்மை போல எல்லாரும் நேசிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நான் அவரிடத்துல கேட்கிறேன். அவர் எனக்கு ஒவ்வொரு நாள் அதை தருகிறாரு. இதே போல நீ வேண்டிக் கொள்ளக்கூடிய நபரிடத்துல கேட்க முடியுமா என்று சொல்லி கேட்ட போது அவனுக்கு புரிந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த இயேசு அவரை சேர்ந்தவர்களை அவரை போலவே மாற்றி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் மேற்கொள்ளதுக்கு அவரை போல மாற்றி விடுகிறார். நம்மளால அந்த வாரத்தின் கிரியைகளை ஜெயிக்க முடியும். ஸ்தோத்திரம். நம்மளால சாந்தமா நடக்க முடியும், நம்மளால உண்மையா இருக்க முடியும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். பாருங்க, இந்த சமாதானத்தின் வழியில நடத்துவதற்கு பாருங்க, இருள் இருந்து சொன்னா, இருள் இருந்து சொன்னா நம்மளால சமாதானமா நடக்க முடியாது. எங்க கீழே விழுந்துருவோமோ, எங்கேயாவது அடிபட்டுருமோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா வெளிச்சம் வந்துட்டு சொன்னா அந்த இடத்துல சோத்திரம் இருளுக்குள்ள மறைந்திருக்கிற எல்லாமே வெளியே சேர்ந்துடான்னு வெளியரங்கமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை சமாதானத்தின் வழியில நடக்கும். அதற்குத்தான் இந்த அருணோதை நம்மை சந்தித்து இருக்கிறது. இயேசு இந்த உலகத்துல பிறந்தார் சொன்னால் அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை துளிர்விடுவதற்காக அவர் பிறந்தார். இரண்டாவது, இயேசு எதற்காக இந்த உலகத்துல பிறந்தார்னா அருணோதயமாக பிறந்து வாழ்க்கையில ஏற்படைய எல்லா இருளையும் மாற்றுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது, இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு வார்த்தை கூட நாம் தியானித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். என்னாகமம் 24:17. அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தீர்க்கதரிசன வார்த்தை பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுகிறது. முதலாவது ஈசாயின் அடிமரம் என்று சொல்லி பார்க்கிறோம், இரண்டாவது அருணோதயம் என்று சொல்லி பார்க்கிறோம், மூன்றாவது நட்சத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் விடிவெளி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பிலேயாம் சொல்லுகிற இந்த நட்சத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ரெண்டு காரியங்கள் சொல்ல முடியும். ஒண்ணு, ஸ்தோத்திரம், இந்த நட்சத்திரம் உதிக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் செங்கோல் வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லை நோக்கி சேத் புத்திர எல்லை வரைக்கும் நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இயேசு மோவாபியரை நொறுக்கவில்லை, சேத் புத்திரரை நிர்மூலமாக்கவில்லை. அப்ப இது யாரை குறிப்பிடுன்னு சொன்னால் தாவீதை குறிப்பிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 2 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேதேக் அம்மாவை பிடித்துக் கொண்டான். அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோட வைத்தார். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. இப்படி தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த தாவீது யாருக்கு அடையாளமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சொன்னா கிறிஸ்துவானவருக்கு அடையாளமாக
அறிவிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை சொன்ன, ஒண்ணு தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொன்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரம், அடுத்தல செங்கோல், இந்த ரெண்டுமே எதை குறிப்பிடுகிறது சொன்னால், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தை குறிப்பிடும், அவருடைய ராஜ்யத்தை குறிப்பிடும், அவருடைய மகிமையை குறிப்பிடும். அவருடைய அதிகாரம், அவருடைய ராஜ்யம், அவருடைய மகிமை. ஸ்தோத்திரம். அவர் சின்ன ஒரு குழந்தையாக ஏழ்மையான குலத்தில் அவர் பிறந்திருந்தாலும் அவர்தான் இந்த சர்வ பூமிக்கும் ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவரை அற்பமா நினைத்தவர்கள், அவரை கொலை செய்யும்படியாக, ஆமென், ஸ்தோத்திரம், திட்டங்களை போட்டவர்கள் எல்லாரும் அவருக்கு முன்னாடி பணிந்து விடுவார்கள். ஸ்தோத்திரம். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காது. அவருடைய ராஜ்யம் என்னென்னைக்கு இருக்கும். ஆனால் இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. இன்னைக்கு பேசுகிறவர் பேசலாம், அவர் விரோதமா செயல்படுகிறவங்க செயல்படலாம். ஒரு சவுல் என்பவன் செயல்பட்டான், தேவ ஜனத்தை துன்பப்படுத்தி சிறைப்படுத்தி கொலை செய்யும்படியாகவும் அவன் ரொம்ப செயல்பட்டான். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சவுலுக்கு வெளிப்பட்டார், சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமா. அல்லேலூயா. அப்போ அவருடைய ஜனத்தை துன்பப்படுத்துகிறது. யாரை துன்பப்படுத்துவதற்கு அடையாளம்? இயேசுவை துன்பப்படுத்துகிறது. அவரை துன்பப்படுத்தலாம், ஆனால் அவர்தான் ராஜா. ஸ்தோத்திரம். யார் யார் அவரை துன்பப்படுத்தினார்களோ, வேதனைப்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. அவரிடத்தில் அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவார்கள். வேதம் சொல்லி அவரை குத்தினவர்கள் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஸ்தோத்திரம். அப்போ இதுதான் ரட்சணை. அந்த இயேசுவை யார் யார் பற்றி கொள்றாங்களோ அவர்களுக்கு அவர் ஆளுகை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அவர்தான் இந்த பூமியை ஆளுகை செய்வார், அவர்தான் பரலோகத்தையும் ஆளுகை செய்வார். ஸ்தோத்திரம். அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் தம்மை குறித்து சொல்லுகிற போது சொல்லுகிறார், 22வது அதிகாரம் 16வது வசனம், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. தாவீதுடைய வேரும் சந்ததியுமா இருக்கிறேன். அதே நேரத்தில் எப்படி இருக்கிறேன்? பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம். ஸ்தோத்திரம். அந்த பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர். ஸ்தோத்திரம். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க வேண்டும். அந்த இருளான இடத்துல, இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்துல நட்சத்திரங்களும் ஒவ்வொரு இடமாக மின்னுகிறது. ஆனால் இந்த நட்சத்திரம் தனியாக மின்னும். அல்லேலூயா. எல்லா நட்சத்திரத்துக்கும் மேன்மையாக அது நிச்சயம் தனியாக பிரகாசிக்கும். வேதம் சொல்லி இருக்கிறது, அநேகர் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார். அப்போ இயேசு அவர் முழு உலகத்துக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறது மட்டுமல்ல, எல்லா ஜனங்களையும் நீதிக்கு உட்படுத்துகிறவராக அவர் இருக்கிறதுனால பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார். அவருடைய நீதிக்கு யார் யார் ஸ்தோத்திரம் அநேகர் நடத்துகிறார்களோ அவர்களும் நட்சத்திரங்களாக பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நம்ம மற்றவர்களை நீதிக்குள்ள நிச்சயம் நடத்தணும், மற்றவர்களை ரட்சிப்புகளை நடத்தணும், இந்த நற்செய்தி அறிவித்து நடத்தணும். ஏன்னு சொன்னால் அவருடைய ஆளுகை என்றென்னைக்கும் உள்ளது. முதல்ல இயேசு துளிரை போல துளிர்த்து செழிக்க பண்ணுகிறார். இரண்டாவது அருணோதயம் போல உதித்து நம்முடைய வாழ்க்கையோட இருளெல்லாம் மாற்றி, வியாதியெல்லாம் மாற்றி, வறுமையெல்லாம் மாற்றி, நம்முடைய நம்பிக்கை இல்லாத எல்லா காரியங்களையும் மாற்றி நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். மூன்றாவது அவர் ஆளுகை செய்கிறவராக, நட்சத்திரமாக, செங்கோல் உடையவராக,
ராஜாதி ராஜாவாக அவர் வர போகிறார். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம்.